தெனாலிராமனுக்கு முன்னால் பராசக்தி தோன்றி 2 பாத்திரத்தை கொடுக்குறாங்க. 2 பாத்திரத்துலேயும் பால். ஒரு பாத்திரத்தில் உள்ள பால் வந்து அறிவு, இன்னொரு பாத்திரத்தில் உள்ள பால் வந்து பணம். இந்த 2 குவளைக்குள்ளே உனக்கு எது வேணுமோ அதில் ஒன்று எடுத்து சாப்பிடு, ஆனால் ஒரு பாத்திரத்தை தான் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தெனாலிராமன் என்ன பண்ணுறான், ஒரு குவளையில் உள்ள பாலை இன்னொரு குவளைக்குள்ளே ஊற்றி கலக்கிட்டு அந்த ஒரு குவளையை தூக்கி டபக்குன்னு குடிச்சிடறான். பராசக்திக்கு ஒரே கோபம். நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு கோபமாக கேட்குறாங்க. தாயே, கோச்சிக்காதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. நீங்கள் எனக்கு அம்மா, நான் உங்களுக்கு மகன் மாதிரி. மகன் மீது பெற்ற தாய் கோபம் கொள்ளக்கூடாது. அப்படியே பெற்ற தாய் மகன் மீது கொண்ட கோபம் எதுவும் பலிக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே பராசக்தி கொஞ்சம் கோபம் தெரிஞ்சு, ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், அறிவு இல்லாதவனிடத்திலே உள்ள பணம் இருக்கு இல்லையா, அந்த அறிவு இல்லாதவனிடத்தில் உள்ள பணம் அழிவு, வேஸ்ட்டு. அதே போல் பணம் இல்லாதவனிடத்தில் உள்ள அறிவு அதுவும் பயனற்றது, வேஸ்ட்டு. அதனால தான் 2ஐயும் கலந்து குடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். மருதகாசி எழுதிய ஒரு பாடல், தாய்க்கு பின்தாரம் படத்தில், அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாடுற பாடல் அது. அதை பாருங்கள். அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத கிழது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே.